துரத்துங்க, வீட்டோட துரத்துங்க. இவங்களெல்லாம் துரத்த வேண்டியதான் நீ தமிழ்நாட்டில். எனக்கு எங்கே போனாலும் எனக்கு இங்கே இன்ஸ்டா தான் பிரச்சனை வருது. நேற்று அவங்க தர்மபுரி 2 முந்தா நாளை வராங்க. ஒரு ஊழியக்காரனை சொல்லி திரும்பி வர சொல்லுங்கள், அந்த ஊழியத்துக்கு போகக்கூடாது, அவன் ஒரு மந்திரவாதி. பைபிளில் பொருத்தனை குறித்து இருக்கா? இலவசமாக தான் எல்லாம் கொடுத்துருக்காருல்ல. அப்போ இன்னும் வண்டி உங்களை வச்சு ஓட்டிடுவோம். சரியா? உங்கள் கேள்விகளுக்கும் சந்தேகத்துக்கு இன்றைக்கி பதில் வரும். நம்ம பைபிளில் பொருத்தனை குறித்து எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு ஒரு ஊழியக்காரன் கேட்குறான்னு சொன்னால் ஒரு ஆள், அப்போ ஆந்தி கிறிஸ்து. சரி, அவனுக்கு இதுதான் வேலை. உங்களுக்கு பின்னாடி வர்றதான் உங்களுக்கு வேலை. அவனுக்கு நீங்கள் ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, அதை போக விடாமல் தடுக்கணும். அப்போ அவனுக்கு நல்ல ஆத்துமாவில் கல் விழும் இல்லையா? அவன் மகிழ்ந்திருப்பான் நீங்கள் சபைக்கு போகலைன்னா. அப்போ இவங்களெல்லாம் என்ன சொல்லணும் சொல்லுங்க? சபைக்கு வரக்கூடாதுன்னு தடுக்கிற விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி, துஷ்டர்களும் துன்மார்க்கர்களுமாக இருப்பார்கள். இனி நான் சொல்கிறேன், அவங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் பொருத்தனை செலுத்துங்க. நான் 1:15 ஆண்டவர் வச்சிருக்கிறாரு இல்லையான்னு தீர்மானிப்போம். நான் கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. பைபிள் உங்கள் கையில் தானே இருக்குது, அது எங்கள் இல்லையா இருக்குது? அந்த பொருத்தனை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா இல்லையான்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் சொல்லி அந்த நாய்களுக்கெல்லாம் போய் சொல்லுங்கள். முதல்ல எனக்கு இயேசு நாயின்னு சொல்லியிருக்கிறார், அப்போ நானும் நாயின்னு சொல்கிற தப்பு கிடையாது. என்ன குறித்து யாரும் சூப்பராக கையை தட்டுங்க. என்ன விதமாக யாருமே நல்ல விதமாக சொல்கிறதில்லை. எல்லா பாஸ்டர்டையும் என்னை பற்றி விசாரிக்கிறது அவங்களுக்கு வேலை. அவங்க சபைக்கு போகாதனால தான் இவ்வளோ இஷ்யூ. நீங்கள் போனால் என்ன பற்றி, அப்போ நீங்கள் தயவுசெய்து அங்கே போங்க. அப்போ என்னை குறித்து விமர்சனம் பண்ண மாட்டாங்களே. அப்போ பெரிய பெரிய பாஸ்டர் இல்லை, பெரிய பெரிய ப்ராடுகள், பெரிய பெரிய ப்ராடு பாஸ்டர்கள் உட்காருங்க சொல்லியிருக்கிறார். அது பெருந்துறையில் உங்கள் ஊழியக்காரன் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கிறான், இங்கே வரக்கூடாதுன்னு. கோயம்புத்தூர் செல்வத்துக்கு பாஸ்டர் வந்து எங்கிட்டே பேசினார், அவங்கள உள்ளே ஏற்றிடாதீங்கன்னு. தயவு செய்து கேட்டுக்க வெளியில் நிலுங்க பிரதர், நான் பூட்டி சாவி எடுத்து வைக்கிறேன். செல்வம் பிரதரும் பொண்டாட்டியும் சர்ச்சுக்கு வெளியே போங்க, நான் பூட்டி சாவி வச்சுருக்கிறேன். யார் வாசலில்? எந்த வாசலில்? மாரதாண்டா ரயில்வே ஸ்டேஷனா? திருநெல்வேலி பஸ்ஸில். அப்போ எனக்கு நல்ல பேர் இருக்குது எல்லா ஊர்லேயும். கைத்தட்டு கொடுங்க. அல்ல இல்லையா? இப்போ உட்காருங்க சிஸ்டர். இப்போ எல்லாருமே எனக்கு விரோதமான ஊழியக்காரர்களாக தான் இருக்கிறாங்க இல்லையா? மோன்சிலாசஸ் முதற்கொண்டு எல்லா விசுவாசி நாமக்கல் அங்கே இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு ஸ்திரீகை வீட்டில் போய் திருவிருந்து எடுக்க வரணும்னு கட்டாயப்படுத்தியிருக்கான் ஒரு பாஸ்டர். ஜேபிஆர் பாஸ்டர்கிட்ட ஊழியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நல்லா வசூல் பண்ணுறாரு. ஒரு கொஸ்டின், இந்த கேள்விக்கு முதல்ல ஆரம்பிப்பேன். நல்லா வசூல் பண்ணுறது உண்மை தான். எப்படி? பொருத்தனைகளை உங்களுடைய உயிர் காப்பதற்கு பொருத்தனைகளை வாங்கி புத்தகம் அச்சிட்டு ஜனங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன் இல்லையா? எங்கே நீங்கள் விற்கலையே புத்தகத்தை, இலவசமாக தானே கொடுக்குறீங்க. அப்போ இது ஒரு நல்ல சுவிசேஷம். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? நான் கேட்குறேன், அவங்க அந்த ஊழியக்காரர்களெல்லாம் பொருத்தனை வந்து ஒரு 1000 பேர் சபைக்கு வந்தால் ஒரு 4 பேர் 3 பேர் தான் பொருத்தனையை செலுத்துறீங்க. எல்லோரும் இங்கே செலுத்துறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் செலுத்துறீங்க. அதுக்கு புத்தகம் வருது. இதே மாதிரி ஒரு புத்தகத்தை அச்சிட்டு தமிழ்நாட்டில் மோன்சிலாசரஸ் செய்யலை. 292 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு அவங்க இதுவரைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கலை. அப்போ கர்த்தருடைய 420 அவங்க தான். 2வது பால்தனகரன் இதே மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிடலை.
தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான ஊழியக்காரங்க எல்லாம் இதே மாதிரி நான் வெளியிடுறது போல் ஒரு புத்தகத்தை வெளியிடலை. நான் அதுக்குத்தான் பொருத்தனை வாங்கி அதுக்கு தான் புக் அடித்து அதுக்கு பின்னாடி நான் குறை பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு புத்தகத்தை பிரிண்டிங் காஸ்ட்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்சல் சர்வீஸு, போஸ்டல் சர்வீஸு, கொரியல் சர்வீஸு. நீங்கள் அடிக்கிற புத்தகத்தை நான் வெளியே ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் மறுபடியும் கோழி பண்ணையிலையும் சாப்பாட்டு கடையிலையும் கடந்து மறுபடியும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நாளைக்கு இனி நீங்கள் 1000 புக்குக்கு பொருத்தனை தாரதாக இருந்தால் கூட செலவுக்குள்ள காசையும் தந்துடுங்க. இல்லைன்னா யாரும் தயவு செய்து தந்துடாதீங்க. ஒரு சம கையை தட்டுங்க. அடுத்து 2வது இந்த ஊழியக்காரர்களை குறித்து பேசுவோம். இன்னைக்கு ஊழியக்காரர்களை குறித்து பேசுவோம். நீங்கள் தானே தொடங்கி வச்சிங்க. கேட்குறேன். ஒரு சுவிசேஷ ஊழியம் தமிழ்நாட்டில் சத்தியம் தொலைக்காட்சி இருக்குது இல்லையா, கிறிஸ்தவ சேனல். அங்கே சோசியல் சமாச்சாரங்கள்லாம் போட்டு காசு சம்பாதிப்பாங்க. நிறைய பாஸ்டர்மாரை உள்ளே போய் அரை மணி நேரத்துக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுத்து உள்ளே போய் தன் மூஞ்சியை காட்டிட்டு அக்கௌண்ட் நம்பரை போட்டு முடிந்தால் ஊழியத்தை தாங்குங்க, ஆளுக்கு ஒரு முட்டு வச்சுவிடுங்க தாங்கிறதுக்கு, அப்படி தாங்குன்னு சொல்லி அவன் வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கிறான். அந்த வசூல் வேட்டையை நடத்திட்டு அந்த காசை என்ன செய்கிறான்னு யாராவது கேட்குறீங்களா? நானாவது வாங்கி புத்தகம் அடித்து ஜனங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க உண்டியில் விழுற காசு எங்கே போகுது? யாராவது கேட்க முடியுதா? திராணி இருக்கா? நீங்கள் கேட்டிருக்கீங்க, நல்லது. சரி. அப்போது அதை கேட்கணும். அவங்க அதெல்லாம் செய்கிறது இல்லை. நீங்கள் முகத்தை நோக்கி நீங்கள் பதில் கொடுக்கணும். சரியா? பதில் கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன லோக்கல் சேனல் இருக்குதுன்னு வைங்களாம், சேட்டலைட் சேனல் லோக்கல் சேனல் இருக்குன்னு வைங்களாம். நீங்கள் ஆளுக்கு ஒரு 500 கொடுங்க, 250 கொடுங்க, 100 வச்சு இத்தனை பேர் கொடுங்க, 500 வச்சு இத்தனை பேர் கொடுங்க, 1000 வச்சு இத்தனை பேர் கொடுங்கன்னு மோன்சல் ஆசரஸ் வரைக்கும் இந்த லிஸ்ட்டு போட்டு வசூல் பண்ணுறாங்க. உண்டா இல்லையா? உண்டு. அப்போ அது தொலைக்காட்சிக்கு தனியாக வாங்குறாங்க, ஊழியத்து வாங்குறாங்க, தசமத்தை வாங்குறாங்க, பொருத்தனைகள் அவங்களும் வாங்குவாங்க. ஆனால் அதை வச்சு அவங்க என்ன செய்கிறாங்க? சரி, அந்த மோன்சல் ஆசரஸ் கடையால் பேரூராட்சியில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறது நான் கூப்பிட்டேன்னா எனக்கு 1 கோடி ரூபா செலவாகும். அவர் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் வருவேன்னு சொல்லுவார். போஸ்டர் வேணும், சந்து பொந்தெல்லாம் போஸ்டர் இருக்கணும், அது யூரின் பண்ணுற பாத்ரூம்லேயும் நீ ஒட்டி வச்சுக்கணும். அப்போ தான் ஃபுல் பப்ளிசிட்டி பண்ணணும். நான் வரேன்னு ஃபுல் பப்ளிசிட்டி பண்ணால் தான் அவங்க வருவாங்க. அடுத்து பிரிகிற கலெக்ஷன் காணிக்கை அவங்க கையில் கொடுத்துடணும். எக்ஸ்ட்ரா அவருக்கு ஊழியத்துக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் வருவாங்க. அதனால் கன்வென்ஷன் கூட்டங்களெல்லாம் இப்போ யாரும் அரேஞ்ச் பண்ணி நடத்துறது இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் பணக்கொள்ளைகளை நடத்துகிறதுனால. சரியா? இப்போ சமீபத்தில் அரண்மனையில் டிஜிஎஸ் தினகரன் வந்தார், பால் தினகரன் வந்தார். அவன் அந்த கமிட்டிக்காரன் என்கிட்ட டொனேஷன் கேட்க வந்தாங்க. நானும் கண்ணை மூடி திறக்கிறோன்னா 50,000 தரலான்னு சொல்லிட்டேன். அங்கே அவங்க அப்போ கேட்டேன், பால் தினகரன் பாருறது நல்லது தான், அதுக்கேற்ற விளம்பரத்தெல்லாம் பண்ணுங்க. அப்போ ஸ்டேஜுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா செலவாகுதுன்னு என்கிட்ட லிஸ்ட்டு போட்டாங்க. அந்த 8 லட்சம் ரூபா ஸ்டேஜையும் நான் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது. அப்புறமா பார்த்தாச்சுன்னா கலெக்ஷன் ஆகிற காணிக்கையை அவ கையில் கொடுத்துடணுமா. கண்டிஷன் நம்பர் 2 அருமலையில் நடந்த சம்பவம். கலெக்ஷன் வர கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை வர தங்குறது இதுக்கெல்லாம் செலவு. ஒரு 500 பேர் கூட அங்கே வரல. 500 பேர் கூட அங்கே வரல. அப்போ அவங்க கண்டிஷனோட தான் அவங்க ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அப்போ பணக்கொள்ளை நடத்துறது அவங்களா நானா? அவங்க தான், சந்தேகமே இல்லை. நான் அப்படி தான் சொல்லுவேன், உண்மையை தான் சொல்லுவேன். அவங்க தான். நீங்கள் என்ன ஒரு 25 பேர் இருப்பீங்க, இதில் 25 பேர் இருப்பீங்க. 25 பேருக்கு காணிக்கை வச்சுக்கிட்டு அது 25 பேரில் 5 பேர் தான் தசமாக தருவாங்க, மீதி யாரும் தரமாட்டீங்க. நான் முகம் பார்த்து தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ அந்த 5 பேருடைய தசமாகவும் அற்ப காணிக்கை தான், அது சின்ன காணிக்கை. ஏன்னா உங்களுக்கு சின்ன வருமானம், சின்ன காணிக்கை செலுத்துறீங்க. இதை வச்சு ஒரு தொலைக்காட்சி நடத்த முடியுமா? நான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்க. அப்போ அந்த மின்சாரம் ஈபி எனக்கு இலவசமாக வருதா? கேமரா இலவசமாக வருதா? போடுற கார்டு 1250 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ போட 2500, 1000 ரூபா ஏற்றிட்டான். அப்போ இதெல்லாம் நான் போய் கர்த்தர் என்னை இலவசமாக ஊழியத்துக்கு அழைத்துக்கிறேன், நீ இலவசமாக கொடுறான்னு சொல்லி நான் ஒரு கடையில் போய் கையை இருந்தேன்னா அவன் செருப்பை கழட்டி அடிச்சு விடுவான். ஈபியில் அந்த சொன்ன தேதியில் கரண்ட்டு பணம் கட்டலைன்னா அவன் பீஸை பிடுங்கிட்டு போயிடுவான். இங்கே ஏசியும் பார்க்க முடியாது, ஃபேனையும் பார்க்க முடியாது. அப்போ இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்?
ஏன்னா நான் ட்ரஸ்ட்டை வச்சுருக்கேனா அங்கேருந்து பணம் வர்றதுக்கு? ஒன்றுமே இல்லையே. இப்போ இலவசமாக சுவிசேஷன் அறிவிக்கிறதா இருந்தால் புக் அடிக்கிறதுக்கு ப்ரெஸ்ஸில் பணம் வேணும், பேப்பர் வாங்க காசு வேணும், இங்கு வாங்க காசு வேணும், வேலை செய்ய பிரிண்டர் வேணும், பைண்டிங் ஆள் வேணும். அப்போ இதெல்லாம் நான் இலவசமாக தரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன இந்த உலகத்தில் சாத்தி சொல்வேன். அப்போ இதெல்லாம் நான் என்னை பொண்டாட்டியை விற்று, என்னை குடும்பத்தை விற்று, சொத்தை விற்று நான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். நீங்கள் இலவசமாக காதில் எப்படி கேட்டுட்டு அப்படியே போயிடுவீங்க. அப்போ நான் மாங்கா மாட்டேனா? நான் மாங்கா மாட்டேனான்னு கேட்குறேன். எது இலவசம் என்பது ஊழியக்காரர்களுக்கே தெரியலை. அவன் குண்டியை முதல்ல பார்க்கணும், அடுத்தவங்க குண்டியை பார்க்கக்கூடாது. புரியுதா? குண்டி நாறிட்டே இருக்கு, அவன் அடுத்த குண்டியை பார்த்துட்டு இருக்கிறான். கள்ள ஊழியக்காரன் விமர்சனம் பண்ணுறாங்க. எந்த இடத்துல கள்ளன்னு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லாதீங்க. எந்த இடத்துல சொல்ல முடியும்? புக் அடித்து தருமா, அந்த பில்லை கேளுங்க, பில்லே தந்துடலாம். கூட காசு கொஞ்சம் கூட வரும், அந்த அமௌண்ட் கூட என்ன போட்டு விடுங்க. நான் அதனால தான் ஒரு ஸ்கெட்சு போட்டேன். இனி யாருக்கிட்டையும் பொறுத்தனையும் வாங்கக்கூடாது, நீங்கள் இந்த அறவும் கூடாது. நான் புக் அடித்து நான் விற்றுருவேன். ஒரு புக்கு 250 ரூபா. இனி வரப்போகிற புக்கு நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போனாலும் காசு கொடுத்துட்டு நான் எடுத்துகிட்டு போகணும். இனி எல்லாம் இலவசமாக சுவிசேஷம் இல்லை. எனக்கு ஆண்டவர் இலவசமாக தரட்டும், உங்களுக்கு இலவசமாக நான் புக்கு தரேன். பொறுத்தனை தந்தால் கர்த்தருக்கு கொடுத்தாருன்னு நினைக்கணும். வலதுகை கொடுப்பது இடதுகை அறியக்கூடாது. புருஷன் கொடுத்தா பொண்டாட்டி தெரியக்கூடாது, பொண்டாட்டி கொடுத்தா புருஷனை தெரியக்கூடாது. சாத்தான் பிரிச்சிருவான்னு தெரியும். அதான் வலதுகை இடதுகைன்னு சொல்லி ஆண்டவர் வச்சார். இலவசத்துக்கு கிருபை. இப்போ உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுக்க தீர்மானிப்பார். நான் உனக்கு கிருபை தரட்டா, நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுப்பியான்னு கேட்டால் இது பிஸ்னஸ். புரியா? நாங்கள் பரலோகத்தில் இருந்து பணத்தை செலவு பண்ணி அங்கிருந்து கிருபையை விலைக்கு ஒன்று வாங்கி தரல. ஆனால் கிருபையை இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கேற்ற இழப்பீடு எனக்கு எக்கச்சக்கம். என்கிட்ட இருந்த மொத்த சொத்துக்களையும் ஆண்டவரை பறிச்சாருன்னு சொல்லுவேன். மொத்தம் அழிச்சிட்டார், தரமட்டமாக்கிட்டார். அப்போ நான் என்ன விலை கொடுத்து நான் ஒரு ஊழியக்காரனாக வந்திருக்கிறேன். ஆவடியில் வீடு 2, சென்னை அண்ணா நகரில் ஜேஜே காம்ப்ளெக்ஸில், ஈஸ்வர் காம்ப்ளெக்ஸில் 2 பில்டிங், காந்தி நகரில் இப்போ இருக்கிற முதலமைச்சருடைய வீட்டு பக்கத்தில் ஆஃபீஸு அந்த காலத்திலே உண்டு. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, காந்தி நகரில் வீடு. இது எல்லாத்தையும் ஆண்டவர் பிடுங்கி எறிஞ்சார். நான் பிடுங்கி எறியலையே. நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பைக்கு அடவு வச்சு 10,000 ரூபா கொண்டு விபச்சாரத்துக்கு கர்நாடகாவுக்கு போனது உண்மை. அது பாதியில் அந்த காரியத்தை நடத்த விடாமல் 2 அடியை தந்து திரும்ப விட்டார், யூட்டர்ன் அடித்து விட்டார். புரியுதா? மற்றபடி காசு ஒன்று நான் செலவு பண்ணுறதில்லை. தர்மம் செய்வேன். நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு தர்மம் செய்வேன். யாருக்கு கொடுக்க உத்தரவிடுறாரோ நான் அதை நான் செய்வேன். அது எனக்கு ஆண்டவருக்குள்ள காரியம். அதுக்கெல்லாம் உங்களை பட்டியல் போட்டு தர முடியாது. அப்போ நான் என்னுடைய ஆஸ்திகளை நான் இழந்திருக்கிறேன்னு சொன்னால், இழக்க வச்ச பிறகு தான் ஆண்டவர் என்ன ஊழியக்காரனாக பிடிச்சார். நீ சீரவா வான்னு இல்லட்டு பிடுங்கிட்டார். சினிமா உலகத்துக்கு போய் 50 லட்சத்தை இழந்தோம். பத்திரிகை பில்லில் சொல்ல முடியாது, எண்ண முடியாத அளவுக்கு பணம் வரும் ஒரு நாளைக்கு. அப்போ நான் சம்பாதிச்சு பெரிய அளவில் இருக்கலாம். எனக்கு இதுக்கு கட்டாயமாக உங்களை ஊழியம் செய்யணும். உங்களுக்கு பே பிடிச்சா என்ன, பிசாசு பிடிச்சா என்ன, மந்திரம் வந்தானே, எவ்வளோ வந்தானா நீங்களே பார்த்துக்கிடுங்க. இந்த கட்டடம் கட்டுறது உங்கள்கிட்ட காசு வாங்கியிருக்கா? இல்லை முன்னாடி வந்த விசுவாசிகள்கிட்ட வாங்கியிருக்கா? நீங்கள் இப்போ வந்த விசுவாசிகள் தைரியம் இருந்தால் மீசையை முறுக்கிட்டு சொல்லட்டுமே, இப்போ நான் கட்டியிருக்கிறேன் பெரிய பில்டிங். யார்கிட்டையா உங்கள்கிட்ட பில்டிங் கட்டுறதுக்கு காசு கட்டினா? இல்லையே. நான் அப்போ இலவசமாக தானே உங்களுக்கு செய்கிறேன். எல்லாமே உங்கள்கிட்ட வாங்கிறது. உங்களுக்கு மரண ஆயுதம் வரும்னு சொன்னால், அந்த மரண ஆயுதத்தை அழிக்கணும்னா பொருத்தனை ஜெபத்தில் மட்டும்தான் முடியும். அந்த எழுச்ச வாயனுக்கு சொல்லிக் கொடுங்க. பொருத்தனை எங்கே இருக்கு? சங்கீதம் 76, 11, 12, சங்கீதம் 50, 14, 15, சங்கீதம் 96, 8, சங்கீதம் 61, 5. தாவீது பொருத்தனை செலுத்தினான், விடுதலை பெற்றான். அன்னாள் பொருத்தனை செலுத்தி பிள்ளையை பெற்றாள். மனவா பொருத்தனை செலுத்தி சிம்சோனை பெற்றான்.
சாலமோன் 1000 மாடுகளை பலி செலுத்தி ஞானத்தை அறிவை பெற்றுக்கொண்டான். ஒன்றுங்களா ஓடி போன யாக்கோபு இருந்த எண்ணெயை ஒரு தூணலை பூசி ஆலயம் கட்டுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு போனான். அப்போ அவங்க எல்லாம் இழிச்சம் ஆயிரலாம். பொருத்தனை பைபிளில் எங்கே இருக்குன்னு கேட்குற அந்த நாய்க்கு பிறந்தவங்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வாருங்க, நான் சுவிசேஷம் பண்ணுறேன், அவங்களுக்கு பண்ணுறேன். நான் ஒருத்தனை குறிச்சும் பயப்படுறவங்க இல்லை. ஏன்னா உண்மையுள்ள தேவனுக்கு உண்மையாக இருக்க விரும்புகிற ஒரு ஊழியம். 2 வருடம் வரைக்கும் ஒத்த சாரியில் என் பொண்டாடி நின்று இருக்கா, நான் நின்று இருக்கேன். 40 நாள் வரைக்கும் டீ காஃபி சாப்பிடாம காசு இல்லாமல். நான் பிறந்தது ஒரு கோல்டு ஃபேமிலியில். நான் அழகாக ஜீவிக்கலாமே. என்னுடைய காரியத்தை பார்க்கல. ஒரு சிகரெட் அடிக்க முடியல, தண்ணி அடிக்க முடியல, ஒரு விபச்சாரம் பண்ண முடியல. ஊழியக்காரனாக வந்தவர் சரிதானே பிரதர்? நம்ம சுதந்திரம் எல்லாம் போச்சு இல்லை, அதைத்தானே முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்கா எனக்கு ஊழியம் செய், ஜனங்களையும் பரிசுத்தம் பண்ணி சொல்லி அனுப்பிட்டார். என் தமிழ்நாட்டில் வேறு ஒருத்தனும் கிடையாது, என்னையா கிடைச்சார் அவருக்கு. நான் அழகாக பேனா பிடிச்சி பொழைச்சிட்டு இருப்பேன். கண்ணை மூடி திறக்குன்னா ஒரு கவிதை புத்தகமே எழுதி வச்சுருவேன். கண்ணை மூடி திறக்குன்னா ஒரு 300 பக்கத்தில் ஒரு நாவல் எழுதி முடிப்பேன். அந்த அளவுக்கு பிறக்கும் போது ஞானத்தோடு என்னை பிறக்க செய்தார். வீட்டில் சின்ன வயசில் திருடி, வீட்டு பொருளை திருடி அதை இலவசமாக மக்களுக்கு கொடுப்பேன். இளந்தளிர்னு ஒரு படிப்பத்தை வச்சு மக்களுக்கு கலைத்திறனை கூட்டுறதுக்கு பட்டிமன்றம் வரைக்கும் நடத்துவேன். நான் எழுதின சில பிரபலமான நாவல்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்பர் 1 படமாக மாறி இருக்கு. பேரை போய் சொல்ல முடியாது. அப்போ என்கிட்ட ஆண்டவர் திறமையை தந்திருக்காரு, நான் அதை வச்சு பொழைச்சிக்கலாம். இலவசமாக பைபிளில் கிருபையை குறித்து தான் பேசியிருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் சண்டே ஆராதனை வந்திருக்கீங்க, கேட்டில் யாராவது காசு வசூல் பண்ணாங்களா? இல்லையே. இங்கே உள்ளே வர்றதுக்கு 100 ரூபா டிக்கெட் போட்டிருக்கா? இல்லையே, எதுவுமே இல்லையே. இதுதான் இலவசம் உங்களுக்கு. நான் என்ன பேசுகிற பேச்சு இருக்குல்ல, 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் காசு தந்தால் தான் மைக்கு பிடிச்சி நிற்பேன்னு சொன்னேன்னா? இல்லையே, வர்றவங்களுக்கு சுவிசேஷம் பண்ணுகிறேன். இது இலவசம். பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்த